வியூவர்ஸ், வெல்கம் டு கிஃப்டிஸ் சேனல். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு சாத்தான் பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? டேய், இங்க பாருடா, இப்பெல்லாம் நம்மளால எந்த ஆத்மாக்களையும் திருட முடியல, பாவிகளை நம்ம கிட்ட இழுக்க முடியல. எல்லாரும் ஜீசஸ் கிட்டயே போயிடுறாங்கடா, யாருமே நமக்கு வரமாட்டாங்க. பாஸ், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பாஸ், அந்த பக்கத்துல சர்ச் இருக்குல்ல, சர்ச்சில் நிறைய மக்கள் கூடுவாங்க, அவங்கள நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் அந்த பாஸும் சரி நாமளும் சர்ச்சுக்கு போய் அவங்க இழுத்துக்கலாம், அந்த ஆத்துமாக்களை இழுத்துக்கலாம், நம்ம கிட்ட பாவிகளை அவங்கள ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னேமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களும் பாவியை ஏத்துக்க அவங்க சர்ச்சுக்கு போனாங்களாம். சர்ச்சுக்கு போகும்போது என்னாச்சு தெரியுமா? அப்போ 2 அண்ணமார் வந்து, எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்புறம் 3 அண்ணமார் வந்தாங்களாம். அந்த அண்ணமார் மொத்தம் 5 அண்ணமார் வந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டாங்களாம். அப்போ ஒரு அண்ணன் சொன்னாங்களாம், டேய், நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ப்ரேயர் பண்ணணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும் இல்லடா அப்படின்னதுக்கு ஆமாடான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி பிரைஸ் லார்ட் சொன்னாங்களாம். அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் வந்தாங்க. டேய், பாஸ்டர் வரடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் சேர்ல உட்காந்துக்கிட்டாங்களாம். சேர்ல உட்காந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? பைபிள் வாசிச்சுட்டேன்னாங்களாம், புரட்டி. இப்ப சாத்தான் சொன்னா, டேய், இங்க பாரு, இத்தனை பேர் இருக்காங்க, இவன் எல்லாரையும் நம்ம பக்கம் இழுத்துக்கணும், பாவிகளை ஆக்கிடணும், இவங்கெல்லாம் ஜீசஸ் கிட்ட போக நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள, டேய் பாரு, அவனை போய் செல்போனை காமி அப்படின்னதுக்கு பாஸ் கட்டளையிடுவாராம். உடனே அந்த அவனுக்கு வேலை செய்யறவர் என்ன சொல்வார்? குட்டிச்சாத்தான், சரி, நான் வந்து அவனை செல்போன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செல்போன் காட்டுவானா. முதல்ல அவன் வருவியா, ரெண்டாவது இங்க பாரு, மரியா பண்ணோடனே என்ன பண்ணுவான்? நம்ம ஜீசஸ் கிட்ட இருக்கோம் அப்படிங்கறதே மறந்து போயிடுவான். அவன் மறந்து என்ன பண்ணா, அந்த பாவமான செல்போன் கிட்ட ஓடிட்டான். அடுத்து சாத்தான் என்ன சொன்னான்? அங்க பாரு, அங்க இருக்கான்ல அவன், சரிங்க பாஸ், அவனை பண்ணிடலாம் பாஸ், அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் அவன்கிட்ட செல் காமிச்சா, அவன் கார்ட்டூன்ஸ் கிட்ட, கார்ட்டூன்ஸ், பைபிள் வேண்டாம், இந்த கார்ட்டூன்ஸ் தான் நமக்கு முக்கியம்னு அவன் ஜீசஸ் கிட்ட இருக்கிறத மறந்துட்டான். அவன் ஒரு பாவி ஆயிட்டான். அதனால என்ன பண்ணா, அவன் இந்த பைபிளை வச்சுட்டு கார்ட்டூன் ஓடிட்டான். அதே மாதிரியே 5 பேர்னு சொன்னேன்ல, இப்ப 2 பேர் பண்ணாங்க. மீதி 2 பேரையும் இதே மாதிரி சொல்லி சாத்தான் அவன் பக்கமா இழுத்துக்கிட்டான். இப்போ ஒரே ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், பைபிள் வாசிக்கிறான். இப்ப சாத்தான் என்ன பண்றான்? கட்டளையிடுறான், பாரு, இவனையும் நம்ம பக்கம் இழுக்கணும். குட்டி சாத்தான் சொல்றான், சரிங்க பாஸ், நம்ம பக்கம் இழுத்துறலாம் இவனை, சரியாங்க பாஸ், இவனை நம்மள பாவிகளாக்கிடலாம் பாஸ், இவன் என்ன பண்ணாலும் வர மாட்டான் பாஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா தெரியுமா? சொல்லு. என்னன்னா பாஸ், அவனை 4 பேரோட செல்போனை காமிச்சு இழுக்கலாம், அவன் வருவானான்னு பார்க்கலாம் அப்படின்னதுக்கு பாசு சொன்னாரு, சரி, அவனை நம்ம பக்கம் இழுக்க ஏதாவது பிளான் பண்ணு அப்படின்னு அவனும் காமிச்சானா. அவன் ஜீசஸோட பிள்ளையா இருந்தான். பேச்சுல மட்டும் அப்படி இல்ல, அவன் வாழ்க்கையிலயும் அப்படியே இருந்தான். ஆனா அந்த 4 அண்ணமாரு என்ன பண்ணாங்க? பேச்சுல கிறிஸ்தவர்கள், போலி கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த அண்ணன் உறுதியான கிறிஸ்தவர் தான் இருந்தாங்க. குட்டீஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போமா? அப்புறம் அந்த சாத்தான் சொன்னா, இங்க பாரு, இப்ப நம்ம எதுக்குமே வரமாட்டா, இதுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. என்ன சொன்னா, பயந்து நடுக்கத்துல ஆவியானவர் இருக்காரு இவருக்குள்ள, என்னால
காட் இருக்கார் குட்டீஸ். அதனாலதான் நீங்களும் உங்களுக்கு நீங்க பாவம் செய்யாம ஜீசஸ் உங்க மனசுல ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹார்ட் பிளாக் கலர்ல ஆகுனதெல்லாம் போய் ஒரு புது சிருஷ்டியா மாறி ஒயிட் கலர் ஹார்ட், ஒயிட்டா இருதயம் மாறிடும், பிளாங்கா பரிசுத்தமா மாறிடும் குட்டீஸ். அதனால நீங்களும் சாத்தானுக்கு நோ நோ என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லணும். நம்ம சாத்தானுக்கு என்னைக்குமே இடம் கொடுக்க கூடாது குட்டீஸ். நீங்க வீடியோ கேம்ஸ், கார்ட்டூன்ஸ் எதுவுமே விளையாடக்கூடாது. சரியா குட்டீஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.